லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சட்டமன்ற தொகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி தான். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்கணுங்கிறத திமுக வேட்பாளர் முடிவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. திமுக இருக்கக்கூடிய இப்போ எம்எல்ஏ கதிரவனுக்கு யார் வேட்பாளர்னா ஏதுவாக இருக்கும், ஒரு 20 கோடி மிச்சமாக இருக்கும் அப்படிங்கிற லெவலில் இருக்கு. இதே போலதான் திருச்சி மேற்கு தொகுதியில் பத்மநாதன் ஒரு வேட்பாளரை 2021 அதிமுக சப்போர்ட்டோட KN நேரு நிறுத்துறார். அப்ப KN நேரோட அரசியல் அப்படியே ஃபாலோ பண்றாருங்க கதிரவன். வருங்காலத்துல KN நேரு இடத்தை பிடித்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. நம்ம மீச இடத்த பிடிச்சிருவாரியா கதிரவன், ஜெகத்தால கில்லாடியா, கிட்னில இருந்து எல்லாத்தையும் சட்னி ஆகி எப்படியெல்லாம் கார் கொடுத்து எப்படியெல்லாம் அரசியல் பண்றாரு பத்தியா. பொங்கலுக்கு பாத்திரம் கொடுக்குறாரு, தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுக்குறாரு. இது ஒன்றே செயல்பாடு என்று கதிரவன் நினைக்கிறார். பொங்கலுக்கு பாத்திரமும் ஸ்வீட்டும் கொடுத்தா, நீங்கள் பாத்திரம் கொடுக்கலன்னா யாரும் பாத்திரம் வச்சுக்கிறது இல்லையா? நீங்கள் ஸ்வீட்டு கொடுத்ததுனால தான் எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறாங்களா? தொகுதிக்கு என்னன்னு செய்யறதுக்கு முடியல. ஏங்க தொகுதிக்கு முதல்ல ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மண்ணச்சநல்லூருக்குள்ள உங்களால் கொண்டு வர முடிஞ்சா? ஒரு 20 ஏக்கர் 10 ஏக்கர் சத்திரம் இடத்த மோசடி பண்ணி பவர் பத்திரம் எழுதி மோசடி பண்ணுறவங்களுக்கு கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் துணை நிற்கிறார். அந்த மோசடி பண்றவங்களால தான் கதிரவனுக்கு கூடுதலாக கெட்ட பேர் ஏற்படுது. இதில் கதிரவன் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நான் அதை கூட சொல்லணும் கூட நினைக்கிறேன். கதிரவனுக்கு கூடுதலாக கெட்ட பேர் ஏற்படுத்துறது யாரு? பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்யக்கூடியவர்கள், கோவில்களில் மோசடி செஞ்சு சொத்து சேர்க்கிறவங்க, ஊரை ஏமாற்றி உலையில போடுறவங்க, பல விஷயம் இருக்கு. அப்படிப்பட்ட திமுக காரவங்க தான் லாரி ஏற்றி விட்டு லகர ஆசிரியராக தூக்குறேன்னு சொன்னது ரங்கராஜ் பாலண்டார. அப்படி மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அவ்வளோ மோசமான கேவலமான ரோடும் அப்படி தான் இருக்கு, தொகுதியும் அப்படி தான் இருக்கு. எம்எல்ஏ பணத்தை கொடுத்து ஜெயிச்சலான்னு பார்க்குறாரு. ஆக மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும்? அதிமுகவில். ஏன் இதே திமுகவில் வந்து முத்துரையர் இருக்காங்க, முக்குளத்தூர் இருக்காங்க, தேவேந்திரர் இருக்காங்க, வெள்ளாளர் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க. யாராவது ஒருத்தருக்கு வேற யாருக்கா மாற்றி சீட்டு கொடுக்கலாமே, ஏன் இவருக்கு கதிரவனுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்கணும்? கேள்வி எழுது. அப்போ இதெல்லாம் வந்து திமுக காரவங்களும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. கதிரவனுக்கு இந்த தடவை ஓட்டு போட வேண்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ள அனைத்து சமுதாய மக்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5% பேர் வந்துட்டாங்க. அதிமுகவில் யார் நல்ல வேட்பாளரோ அவங்கள தேர்ந்தெடுக்கலாமே. சரி, அதிமுகவில் யாருங்க நல்ல வேட்பாளர், யார் தேர்வு பண்ணலாம்? சரிங்க, சந்திரமோகன் போன தடவை நின்று தோற்று போயிட்டு இருப்போம். அவர் என்னன்னா அவருக்கு ஓட்டு போடுவோங்க. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணுங்கிறது மாதிரி இதான் அவரால் முடிஞ்சது கொடுக்கட்டுங்க. ஒரு டோக்கன் அமௌண்ட் தானே. நான் செயல்படுறேன், நான் தான் வரப்போகிறேன், நான் தான் போட்டி போட போகிறேங்கிறது ஒரு டோக்கன் அமௌண்ட் தான். அந்த காலத்துலலாம் ஒரு டோக்கன் கொடுத்தாங்க, இட்லி பொங்கல் சுண்டல் அது மாதிரி. அவர் செயல் வடிவத்துக்குள்ள மக்கள் ஓட்டு போகிறதுக்கு அந்த அலுவலகத்துக்குள்ள வந்துட்டு போகிறதுக்கு ஏதோ ஒன்று பாக்குவத்தில் வந்து அது மாதிரி சந்திரமோகன் போட்டி போட்டால் நல்லா இருக்குங்க. அனுதாபம் இருக்கு ஏற்கனவே அவருக்கு, தொகுதி முழுக்க ஓரளவு எல்லாத்தையும் பழகி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்றாங்க. மருதராஜா என்ன பண்றாரு? அவர் போய் இலங்கை வந்துட்டு ஒரு 5 கோடி ரூபா காசை கொடுத்து எனக்கு தாஞ்சிட்டு 5 கோடி ரூபா செலவு பண்றேன். கோடிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. கொள்கை முக்கியம், மக்கள் செல்வாக்கு முக்கியம். அந்த செல்வாக்கு மருதராஜாட்ட இருக்கான்னா அவருக்கு இருக்குங்கிறாங்க. இன்னொரு தரப்பு சொல்றாங்க, ஏங்க அவர் எம்பியா இருக்கும்போது லால்குடிக்கு தாங்க செஞ்சு வச்சாரு. இங்க மண்ணச்சநல்லூருக்கு என்ன செஞ்சாரு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மேம்பாலம் கட்டினாரு. பிச்சாண்ட கோயிலில் ஏதாவது ஒரு சுரங்கப்பாதை ஒன்று கேட்டுருந்தாங்க, கொடுத்தாங்களா? பிச்சாண்ட கோயில் தலைவர் கிட்டு என்ற கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப வருஷமா மனு போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த மக்கள் பாவம்னு ஒரு சுரங்கப்பாதை ஒன்று போட்டிருந்தா எவ்வளோ விபத்து நடக்குது அந்த பாலத்தில், அதை தடுத்துருக்கலாம்ல. அப்போ அதை அவர் செய்யலை. அதனால மருதராஜா என்னன்னா கண்டிப்பாக கதிரவனுக்கு சுலபமாக இருக்கும், ஒரு 20 கோடி ரூபா மிச்சமாகும். அதனால தான் கதிரவனை வந்து மருதராஜா நிற்கட்டும்னா அதிமுக காரங்கள்ட்ட தூது விட்டு 2 தொகுதிக்கு நான் செலவுக்கு ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு ஒரு சொல்கிறாங்க. தகவல் தான், அந்த தகவலை நம்ம சொல்கிறோம். அப்போ அதிமுக என்ன பணத்துக்கு மட்டுமே அலைகிறாங்களா? லீமா ரோஸுக்கிட்ட ஒரு 4 தொகுதிக்கு செலவுக்கு வாங்கிக்கிறாங்க. என்னங்க நடக்குது அதிமுகவில்? ரொம்ப மோசமாக இருக்குது. அதிமுக இந்த நிலைமை நீடிச்சுன்னா அதிமுக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். என்ன அதிமுக நீங்க ஓடுறீங்க, கூட்டணிக்கு இங்கேருந்து டெல்லி ஓடுறீங்க, அதெல்லாம் கூட அதிமுக காரங்க ஏற்றுக்கிறாங்க. ரைட், ஓகே, எப்படியோ
ஆட்சி மாறணும், ஆமாம் ரெட்டலை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்கே ஜெயிக்க விட்றீங்க? இந்த பாருங்க, கதிரவனுக்கு ஏதுவாக வேட்பாளரை போடணும்னு சொல்லி மருதராஜாவை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க. அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. இல்லைங்க, மருதராஜா எம்பியாக இருந்தாருங்க, அவர் மக்களுக்கு செஞ்சுருக்காருங்க, அவருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறாங்க. மருதராஜா பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இந்த தொகுதிக்கு செய்த நன்மை என்ன? வெங்கங்குடிக்கு, நான் இருக்கிற ஊருக்கு வெங்கங்குடிக்கு என்ன நன்மை செஞ்சுருக்காரு? ஒன்றும் கிடையாது. உரிக்க வெங்காயம், உரிக்க முட்டைக்கோசு. ஆனால் அவர் முத்திரையர் சமுதாயம் என்பதால் அந்த சமுதாய மக்களும் இவர் நிக்கட்டுங்கிறாங்க. ஆனால் அது கதிரவனுக்கு சாதகமாக போயிடுது. வெகு சுலபமாக வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்து சொல்றாங்க. இந்த இளங்கவன் ஒருத்தர் இருக்காருங்க அதிமுகவில். எத்தனை பேருக்கு தாங்க 5 கோடி பணம் வாங்குவார்னு தெரியல. எவ்வளவுதான் நீங்க வாங்கினாலும் பணம் உங்க கூடவே வரப்போறதில்லை. யானை வாயில போன கரும்பு திரும்ப வருமா? சொல்லி கொடுத்த புத்தி திரும்ப வருமா? கட்டி கொடுத்த சோறு திரும்பி வருமா? கட்டி கொடுத்த மவளை கூட விதவையா கூட வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க, விரட்டி கூட விட்டுறாங்க. பல சம்பவம் நடக்குது. சொல்லி கொடுத்த புத்தியும் கட்டி கொடுத்த சோறும் யானை வாயில போன கரும்பும் திரும்ப வரவே வராது. அது போலதான் இளங்கவன்ட்ட கொடுத்த பணம் திரும்ப வராது. நீங்க ஜெயிக்கலன்னா என்ன ஆக போறீங்க? பெரம்பலூர் மருதராஜா 5 கோடி கொண்டு போய் விட்டுறீங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு தொகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கோயில், குளம், கல்யாணம், காது குத்து, கபடி, கிரிக்கெட்டு, ஜல்லிக்கட்டு, போக்குவரத்து, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கணும். வேலை பார்த்துருந்து மருதராஜா வரலாம்னா ரைட் வரலாம் அப்படின்னு நம்மளும் சொல்லலாம். காணவில்லை, மருதராஜா எம்பியை காணவில்லை. நான் தான் வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டினேன். முடிந்தது முடிந்தவையா இருக்கட்டும். 6 மாசத்துக்கு முன்னாடி களத்துல, மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளில் களத்துல இறங்கி வேலை பார்த்துருக்கணும். ஒன்றும் இல்லை. அங்கே அதிமுக பணம் வாங்கி கொண்டு 5 கோடி பணம் இடையில ஒருத்தட்ட வாங்கி கொடுத்துட்டு இவர் 5 கோடி செலவு பண்றதுக்கு அந்த 5 கோடியே கொடுத்துட்டு 20 கோடியே செலவு பண்ணலாமா? ஆக இப்போ ஒவ்வொருத்தட்டையும் பணம் வாங்கிட்டு தான் அந்த மோசடி வேலைகளை செய்கிறார்கள் அதிமுக இடைத்தரகர்கள். மன்னார்குடியில் உள்ளவங்கள சொன்னீங்க, இடையில பணம் வாங்குறாங்க, மாஃபியா கும்பல் ஆச்சு பூச்சுன்னீங்களே. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? அரசியல் அப்படித்தாங்க இருக்கும். அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட கட்சியில கொண்டு கட்சி அவங்கள்ட்ட பொதுச் செயலாளராக கொடுங்க, சூப்பரா வரும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி இருக்குது, நம்ம ஒன்றும் இதான் சொல்லலை. அது மேல்மட்ட பொறுப்புக்கு பதவிக்கு அவங்க மோதுறாங்க. அம்மையார் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி. நான் இருக்கிற சட்டமன்ற தொகுதிக்குள்ள தான் நான் சொல்றேன், வேற தொகுதி கூட சொல்லலை. நான் இருக்கிற சட்டமன்ற தொகுதிக்குள்ள கள்ள நிலவரம் என்ன? மருதராஜாவுக்கு சீட்டு கிடைச்சா அந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்களா? சந்திரமோகன் கிடைச்சா வேலை பார்ப்பாங்களா? மருதராஜா லால்குடியில் என்ன வேலை பார்ப்பாங்க? ஏன்னா அவங்க சொந்த பந்தம்லாம் அதிகமாக அங்கே இருக்கு. லால்குடிக்கு எம்பியா இருக்கும்போது கூடுதலாக செஞ்சிருக்காரு, மாற்றுக்கிறதே இல்லை. மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை. எங்கேயாவது அவர் பேர் கொண்ட பதாகை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? ஏதாவது செஞ்சிருக்காருன்னு ஒரு மேம்பாலமோ ஒரு கட்டடமோ? ஒன்றும் கிடையாது. அடிச்சு விட்டு எல்லாத்தையும் சுருட்டி நல்லா இது பண்ணிட்டாரு. ஏற்கனவே ராஜாவோட பினாமி எம்பியா இருந்தார்ல, இப்ப நீலகிரியில் எம்பியா இருக்கார், அவரோட பினாமி இவர். எப்படி வேணாலும் இது பண்ணலாம். அப்ப கதிரவன்ட்ட இவர் தோத்து போறதுக்கு, சுலபமா தோத்து போறதுக்கு அதிமுக தான் பலியடாக போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படியோ மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி எந்த வகையிலும் முன்னேறல. கதிரவன் என்ன செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு? ஒருங்கிணைந்து ஒரு பேருந்து நிலையம் கொண்டு வந்தாரா? ஒரு 10 ஏக்கர் இடம் இருந்துச்சு, அதுல ஒருங்கிணைந்து திருவரங்க சட்டமன்ற தொகுதியில இடம் குறுகலா இருந்தாலும் ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கொண்டு வந்தாரா இல்லையா? அதுபோல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 10 ஏக்கர் பத்தாதா? அதுல சத்திரம் இடம் மோசடி, பவர் பத்திரம் எழுதுற ஆளுங்க போட்டு மோசடி பண்ற திமுக காரவங்களுக்கு கதிரவன் சாதகமா இருக்காரு. அவர்கிட்ட கதிரவன் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள கமிஷன்ல பணம் வாங்கி தான் ஒரு சொத்து சேர்க்கணுங்கிறது. அது கிட்னி சட்னி வாங்கி அதுல பணம் வந்துடுது. ஏழை எளிய மக்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா தூக்கி கொண்டு போய் வச்சு கிட்னியை வியாபாரமா பண்ணி அப்படி பண்றது. இன்னும் 10 கிட்னி வாங்கினா நான் 4 காரு, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் 8 பேருக்கு கார் கொடுத்துருக்காரு. நேரு கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. ஓ என்ன நீ பாட்டு கார் கொடுத்துறேன்னு மாநாட்டில் உள்ள மரம் எனக்கு கார் கொடுங்குறான். எங்கே போறது? அது கதிரவன உங்கள்கிட்ட பணம் இல்லையா கொடுங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு வருவார். ஆனா இவர் நான் ஜெயிச்சா நான் தாங்க அமைச்சர். இவர் சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் ஆக முடியாது, அந்த அளவுக்கு டாக்டர்லாம் கிடையாது. போக்குவரத்துறை அமைச்சர், அது டாஸ்மார்க் ஊழல். ஏன்னா டாஸ்மார்க் நிறைய பேருக்கு டாஸ்மார்க் நல்லா இது பண்ணி
சாராயத்தை நல்லா இது பண்ணா நோயாளிகளாம் ஆஸ்பத்திரிக்கு வரும்ல. என்ன கூத்து நடக்குதுன்னே தெரியல. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கேவலமா இருக்கு. தொகுதி கேவலமா இருக்கு. ரோடு போடுறேன்னு ரோடு பூரா அசிங்கமா போட்டு வச்சிருக்காங்க. நான் இருக்கிற வெங்கமுடி ஊருக்குள்ள ஐயா கதிரவன் அவர்களை ஒரு தடவை நடந்து வர சொல்லுங்க. தடிக்கு விழுந்தாருன்னா அவ்வளோதான் மண்டாடிச்சு வரும். அவர் நிதியில போடப்பட்ட சாலை, சிமெண்ட் சாலை கேவலமா இருக்கு. நானும் பல முறை மனு போட்டிருக்கேன். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும், கலெக்டருக்கும், யூனியன் ஆஃபீஸுக்கும். எங்கே மனு போட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. வெங்கமுடியில் ஒரு மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி கட்டியிருக்காங்க. 1 வருஷம் ஆச்சு, இன்னும் இணைப்பு கொடுக்கல. கேவலமா இருக்கு. இன்னும் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி இவ்வளவு மோசமா இருக்கு. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கதிரவன் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்கணும்? மண்ணச்சநல்லூருக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கொண்டு வந்திருக்கணும். திருத்தணி, திருச்செந்தூர், என்ன இப்படியான பழனி சட்டமன்ற தொகுதி இருக்கு. அந்த கோயில் தளத்தை கொண்ட தலைமையிடமாக கொண்ட இடம் சட்டமன்ற தொகுதியா இருக்கு. பழனி, திருத்தணி, திருச்செந்தூர் இப்படி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? சமயபுரம் நகராட்சி ஆக்கி அதை சமயபுரம் சட்டமன்ற தொகுதியாக கொண்டு வரணும். திருப்பதிக்கு இணையா வருமானம் கிடைக்குது இல்லை? 5 நாளைக்கு ஒரு தடவை 3 கோடி ரூபா கிடைக்குது இல்லை? அந்த பணத்தை யாருக்காண்டி செலவு பண்ணீங்க? யார் வாயில போய் விழுவுது? எவ்வளவு பாவ பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க திமுக தெரியுமா? அப்ப கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் செயல் வடிவமே கிடையாது. பணம் அப்படி கட்டுக்கட்டா தூக்கி போடுறது, அது மட்டுமே ஜெயிக்க முடியுமாங்க? அது ஒண்ணுமே செயல்படாம முடியுமாங்க? எவ்வளவுங்க? இப்ப எனக்கு சோறு போடுறீங்கன்னா எவ்வளவுங்க திங்க முடியும்? என்ன சார் கதிரவன் சார், உங்களுக்கு ஆலோசனை சொல்ற ஆளு ஒரு ஆள் கூட உருப்படியான சொல்ற ஆளு கிடையாது. உங்கள்கிட்ட எல்லாம் செஞ்சு அடிச்சு உங்களை ஏமாத்தி திங்கிற ஆளா இருக்கு. பவர் பத்திரம் எழுதி மோசடி பண்ணி ஏழை எளிய மக்கள்கிட்ட அதாவது பத்திரம் எழுதுறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் பவர் எழுதிட்டு மோசடி பண்ற 420 பண்ற மோசமானவங்களுக்கு கதிரவன் துணை நிற்கிறார். அரசன் அன்றைய கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நீங்க எத்தனை பூஜை கர்மம் என்ன பண்ணினாலும் சரி, செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கும் பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்யக்கூடிய பல பேர் இருக்காங்க. கதிரவன் எம்எல்ஏவுக்கு நான் தான் இருக்கேன், போட்டோ எடுத்துக்கிறது, அதை வச்சுக்கிட்டு இது பண்றது, என்னென்ன மோசடி செய்யணுமோ எல்லா வேலையும் நடக்குது. கவுன்சிலர்ல இருந்து எல்லாருமே எல்லா மோசடி வேலையும் பண்றாங்க. எந்த இடத்துல ஒரு நீர் கம்பெனி வைக்கணும், தண்ணீர் பாட்டில் கம்பெனி வைக்கணும், எல்லா மோசடியும் நடக்குது. கேட்டா ஆளுங்கட்சி நேருக்கிட்ட நெருக்கமா இருக்கேன்ட்டு கதிரவனுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறது. கதிரவன் என்ன பண்றாரு? அடுத்த தடவை நான் அமைச்சராக வந்துடுவேங்கிறது அவர் ஒரு ரூட் ஓட்டுறது. அமைச்சரோட ஆதரவாளர்கள் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை பார்க்க மாட்டாங்க. போன தடவை 40,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகளை இங்கே மாற்றி தான் ஜெயிச்சிங்க. அது தேர்தல் ஆணையம் முறையாக கண்டுபிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எஸ்ஏஆர்ல போனுச்சா போகலையாங்கிறது தெரியல. ஆனால் இந்த முறை கல்லூரி மாணவர்களை வைத்து வீடு விடா பணம் கொடுக்க முடியாது. திமுக பிச்சு கூட அங்கே லோக்கல் வருவேன், காசை எங்கள்கிட்ட கொடு. அதுக்கு தான் எல்லாத்துக்கும் கார் வாங்கி கொடுத்தது. கொடுக்குற காசுல நீ ஆட்டையை போட்டுறாத, எந்த உனக்கு காசு. அப்போ கீழே உள்ள கிளைச்செயலாளருக்கெல்லாம் ஒரு அவங்களுக்கு எல்லாம் பெரிய 23 லட்ச ரூபா மதிப்புல கார் கொடுத்தா இவங்களுக்குலாம் ஒரு மாருதி ஆல்டாவாவது கொடுத்துருவோம். கிளைச்செயலாளருக்குலாம் எல்லா கிளைச்செயலாளருக்கும் ஒரு மாருதி ஆல்டா கொடுங்க, அல்லது ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுங்க. அவங்களுக்கு 23 லட்ச ரூபா கொடுத்தீங்களா, இவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க. கிளைச்செயலாளருக்குலாம் 10 லட்ச ரூபா கொடுங்க. கிளைச்செல்லாம் என்ன வச்சுருவாங்க திமுக கிளைச்சல், எங்களுக்கும் 10 லட்சம் முடியா, ஏன் நாங்கள் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லையா, உன்னை தோக்கடிக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி கதிரவன் என்ன பண்றாரு? மருதராஜா வேட்பாளரை கொண்டு தான் நம்ம ஈஸியா ஜெயிச்சலாம்னு அவர் நினைக்கிறார். அதனாலதான் சந்திரமோகன் வேட்பாளராக வந்தா அதிமுக காரவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கதிரவனை எப்படி இருந்தாலும் வீழ்த்திடலாங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இங்கெல்லாம் அதிகமா செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க. இப்ப ஒரு அதிகம் வேணா 5 கோடி ரூபாய் செலவு பண்ண கூட ஜெயிச்சலாம். ஏன்னா கதிரவன் மேல அவ்வளவு கெட்ட பேர் இருக்கு. கதிரவன் பேரை சொல்லி கொண்டு நிறைய பேர் 420 வேலை பண்ணிக்கிட்டு, பித்தலாட்ட வேலை பண்ணிக்கிட்டு, பவர் பத்திரம் மோசடி பண்ணிக்கிட்டு, சத்திரம் எடுத்து மோசடி பண்ணிட்டு, பள்ளமா இருக்கிற இடத்த எடுத்து பண்ணிட்டு, எங்கெங்கெல்லாம் வில்லங்கமா இருக்கு அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு மோசடி பண்ணிட்டு தர்றாங்க. ஆனா போகும்போது 6க்கு 3 தான் யாருக்காம. கேவலம் மண்ணச்சநல்லூர் தொகுதியில அவ்வளவு பிராடு பித்தலாட்டம் நடக்குது. இந்த தாசில்தார் அவ்வளவு மோசடி பண்றாரு. முதல்ல மண்ணச்சநல்லூர் தாசில்தாரை முதல்ல முறைப்படி பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அது பண்ணி அவரை கைது பண்ணணும். முதல்ல மிகப்பெரிய மோசடி மன்னன். ஏற்கனவே வேல்முருகன் ஒருத்தர் இருந்தார், சக்தி வேல்முருகன், கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு பண்ணி அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை எடுத்துருந்தார். அதுபோல மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில நடக்கக்கூடிய தவறுகளுக்கு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எல்லா வகையிலையும் தவறு நடக்குது. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு சரியான வேட்பாளராக யார் வரணும்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல சந்திரமோகன் இருக்கார், 2வது இடத்துல மருதராஜா இருக்கார், 3வது இடத்துல பரதன் இருக்கார். பரதனோட அரசியல் எப்படின்னு நமக்கு தெரியல, அவரை பற்றி நம்ம சொல்றதுக்கு விமர்சனம் ஒன்றும் இல்லை. ஆனால் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சந்திரமோகன் போட்டிக்கிட்டா நல்லா இருக்குங்கிறாங்க. மருதராஜா தரப்பு இல்லைங்க, அவர் எம்பியா இருக்கும்போது செஞ்சிருக்காங்க, அவர் தான் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் அதிமுக மண்ணச்சநல்லூர்ல நம்ம பொய்யா சொல்ல முடியாது. மருதராஜாவுக்கு சொந்தக்காரங்களும் நமக்கு வேண்டப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்காண்டி நான் பொய்யா சொல்ல முடியாது, உண்மையை தான் சொல்றேன். சந்திரமோகன் போட்டியிட்டால்
கதிரவனுடைய தூக்கம் கலைந்து போகும். ஏன்னா கதிரவனுடைய தோல்வி உறுதியாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அதிமுக தலைமை மிகச் சரியாக முடிவெடுத்து சந்திரமோகனை களத்தில் இறக்கணும் நன்றாக இருக்கும். இல்லை அவரும் கட்சிக்காரவங்க தான் களத்தில் இறக்கணும்னா அது உங்க விதிப்பாடு. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படி இந்த நிலைமை நீடிச்சுச்சுன்னா முத்திரைய சமுதாயம் பிற சமுதாய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இதே தாவேகா கட்சியில விஜய் கட்சியில முத்திரையர் ஒருத்தர் ஜெகநாதனை யாரோ ஒருத்தர் போட்டி போட போறாராம். முத்திரைய சமுதாய ஓட்டுகள் பெரும்பாலான ஓட்டுகள் அவருக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. என்ன நடக்க போகுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.